ஒரு டே ஒரு 200 ரூபாய் கொடுறா சரியா அப்படின்ட்டு அந்த 200 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பேசுவார். போட்டு தள்ளிட்டு பேசுன்னு பேசுவார். அதுலேருந்து நான் நிறைய விஷயம் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக நான் கலெக்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு 25 வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸு, மெட்ராஸ் டாக்கீஸ் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பாயிண்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எங்கன்னா மிஸ் ஆகுது, நீங்கள் எங்கே மிஸ் ஆகுறீங்க, என்ன ஆகுது அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற உண்மை பயங்கரமாக உண்மையாக காண்டாயிடுவார். யார் மேலாம் டப்புன்னு கோவப்பட்டுருவார், டப்புன்னு திட்டிடுவார். ஏன்னா நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு. அது தெரியல எவ்வளோ தூரத்துக்கு அதுன்னு. பட் ஆனால் இன்னைக்கு இந்த மைத்திரி இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவருடைய உண்மையும் அவருடைய நேர்மையும் அவருடைய பயங்கரமான அன்பிலீவபிள் டாக்ஸ் தான் என்கிட்ட. அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் மைத்திரி பற்றி சொல்லணும்னா, ஏன் மைத்திரின்ற படம்னா நான் பார்த்த வழியை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது. இது 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 பேசிக்கான ஒரு விஷயம் தானே. நம்ம பார்த்த வழி யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவே மைத்திரியை ஸ்டார்ட் பண்ணோம். இதை பண்ணால் நம்ம வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிடலாம், ஊரை காப்பாற்றிடலாம், எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லை. நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி நம்ம பண்ணும்போது இது எல்லாம் என்டர்டெயின் ஆகிடும். இது இந்த கருத்து மக்கள்கிட்ட போயிடும், நம்ம காப்பாற்றிடலாம் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பயங்கரமாக மக்கள் வந்து அப்படி 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 நம்ம வந்து பண்படுத்திடலாம் மக்கள்னு. காப்பாற்றிடலாம்னு யோசிக்கிற கேப்பில் பார்த்தா என்ன காப்பாற்றிக்க முடியாத நிலைவாயிடுச்சு. ஏன்னா இந்த தண்ணி கேன் வாங்குறதுக்கு காசு இல்லை, ₹1 ₹2 தேன்னுக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு 45-50 லட்ச ரூபா போட்டிருக்கோம். என்னடா ₹1 ₹2 இல்லைன்ட்டு ₹1 இல்லை தேடி நம்மளே காப்பாற்றிக்க முடியல. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கிங்க, அப்புறமா நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற நிலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்க நிலை ஆகி போச்சு இந்த படத்தில். பட் என்னதான் சிரிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து இன்னைக்கு சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஜேர்னினா, an artist will never die if we are rational. If you think rational, if you are நம்ம பகுத்தறிவோடு பயணிச்சா நம்மளால என்றைக்கும் எவனாலையுமே எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை இருந்தது. That is the biggest hope which I had in my life. That is, I never die because my ideas will never die, because my ideas are rational. I'm a rational ideologist. நான் அம்பேத்கரைட், நான் பெரியாரிஸ்ட். So I will never die. How can I die? When if you kill, I might die. My body will die, but my ideas will never die. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணதால அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது கதிகருங்கிற டைமில் தப்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய போராக இருக்கு இல்லையா. போரில் வந்துட்டு என்னடா வந்து போருக்கு வரீங்களேப்பா, அட்டக்கத்தி தூக்கின்னு வரீங்களேப்பா, இதில் அட்டக்கத்தி குத்தினா அட்டக்கத்தி எல்லாமே ஒடிஞ்சிடும் இல்லைப்பா. அதே அட்டக்கத்தி தான் இங்கே இருக்கிற போரில் சும்மா கத்தி குத்தி அப்படியே ரத்த ஆறெல்லாம் ஓட வைக்கிற போர், அந்த மாதிரியான சண்டைலாம் போட வரல. இது அட்டக்கத்தியை வச்சு இங்கே இருக்கிற வெறுப்பை அப்படியே சும்மா அப்படியே பெருக்கி தள்ளிட்டு இங்கே எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்காத நிலையில் இருக்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள்லாம், எங்களுக்கே கொடுக்குறதில்ல யாருமே, ஆனால் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதால் தேவையில்லாமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இதே மேடையில் தான் நான் அதெல்லாம் கேட்கும் போதும் இதெல்லாம் பேசலாமான்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே நிறைய பேசாதப்பான்னு, ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே இதெல்லாம் நிறைய பேசாதப்பா, நாளைக்கே செத்து போட்டா யார் வந்து பேசுவாங்க, வருவங்களா யாருன்னா? எனி டைம் நம்ம டெத் ஆகிடல, பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான். சார் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம், நிறைய பேசியிருக்கோம், பக்காவாக வச்சு செஞ்சுருக்கோம், ப்ரெஸ்ஸு நம்மளுக்கு எதாவது அவன் பண்ணி விடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தருண் சார் அசைற மாதிரி இல்லை சார், நீங்கள் எது வேணாலே பேசுங்க பார்க்கலாம், நீங்கள் எது வேணாலே போடுங்க. அவர் அந்த படத்தை வந்து நிறைய விஷயத்த நான் அவர் பக்கா நான் வெஜிடேரியன் ஸ்க்ரீனில் அப்படி காட்டியிருக்கோம். அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ரிசீவ் பண்ண விஷயம் எனக்கு நான் யோசிக்கிறேன், என்னடா இது அப்படின்னா. அதெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. அவர் ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறாருல, நம்மளுக்கான விஷயத்த, அது அவங்களுக்கான விஷயம். அவர் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அறிவுபூர்வமாக அந்த இடத்த நிற்கும் போதும் அவர் ஒரு கலைஞன் என்றைக்கும் எந்த டைம்லையும் சாக மாட்டான்னு நினைக்கிறப்போ பயப்பட வேணாம் சார், நம்மளை எதுவும் பண்ண நடந்துடும் சார், கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எஃபர்ட் ஏன்னா காலகாலமாக நிறைய வழியிலேயே வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு கோவம் வந்துடும் இல்லையா. அந்த கோவத்தோட வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். அந்த கோவத்தை வந்து மக்கள் மேலெலாம் செலுத்த முடியாது, ஏன்னா கோச்சிக்க முடியாது, ஏன்னா அவங்க அது காரணமே இல்லை. சமகாலத்தில் இருக்கிற மக்கள் வந்து எதுக்கும் இது காரணமே இல்லை, இதுக்கெல்லாம் முன்னாடி யாரோ ஒருத்தர் உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கோவத்தை எப்படி நம்ம சரி, அந்த கோவத்தை எங்கே காட்டலான்னா படைப்பு மேலே காட்டியாச்சு, ஃபுல்லாக எஃபர்ட் போட்டாச்சு. ஏன்னா அந்த கோவம் தான் எங்களை இன்னமும் அப்படின்ற ஒரு மூடு. இப்போ இதை வச்சு நிறைய பேர் பல விதமாக எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதிக்கங்க, பட் நீங்கள் எங்களை தான் எழுதிட்டே இருக்கணும், வேறு வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் என் மூஞ்சி இல்லை, இந்த மூஞ்சை பார்த்துக்கினே இருக்கணும், என்ன பண்ணுறது, சரியா? ஸோ அதெல்லாம் இந்த எஃபர்ட்டுக்கான காரணம் இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் தான். பிகாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இட் இஸ்
ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களுக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த சினிமா வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கணும். இது ரொம்ப இந்த இடம் தான் ரொம்ப காலமான இடம் அப்படின்வாங்கல்ல. என்ன தான் சென்சிட்டிவாக காமெடிக்கலாக பேசியிருந்தா கூட எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணுருவேன். நான் என் வாழ்க்கையில் எது வேணாலும் ரீட்டைன் பண்ணுருவேன். இந்த படத்தால் என் அவருடைய கடைசி காலத்தில் தான் என்னால் பேசிக்கூட முடியல. என்னுடைய பெரிய லாஸ் என்னென்னா, இந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்க போகிறாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு ஷாட்டு கூட காட்டல அந்த ஆளுக்கு. எங்கள் அப்பா ஒரு ஷாட்டு சரியாக காட்டல. ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் கூட வானாப்பா எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு போயிடுவார். எப்படின்னா காட்டிடுவோன்னா ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருக்கிற டைமில் மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப வலி. அது என்ன கோவமா என்னன்னு தெரியல. அது என்னவா கன்வெர்ட் ஆகும் தெரியாது. பட் அது பெரிய இழப்பாக நினைக்கிறேன். அவராக மாறி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி நின்று தான் நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எமோஷன் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஆக தேவையில்லை. அதில் மட்டும் கிளியராக இருக்கேன் நான். ஏன்னா இது ரொம்ப இப்போ தானே வந்திருக்கேன். நானும் இப்போ முடிச்சுட்டுன்னா நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட போகிறேன்னா இல்லை. இதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவோம். என் டீம் என் கூட நிற்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா எல்லாருமே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா கண்டிப்பாக இதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் நன்றி, வணக்கம். அப்புறம் மேடம் நீங்கள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஊடக நண்பர்கள், திரை நண்பர்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த காலை வேளையில் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வில் பங்கெடுத்து கொள்வது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். காரணம் வந்து இந்த படத்தில் பாடலாசிரியராக நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இயக்குனர் பரத்தோட வேலை செய்திருப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்குள்ளே எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. வழக்கமாக இயக்குனர், தயாரிப்பாளர் அந்த படிநிலைகளெல்லாம் இந்த படத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. திரைத்துறையில் வந்து இயக்குனராக இருப்பது என்பது மிகுந்த தனிமையான பயணம். கூப்பிட்டா அசிஸ்டன்ஸ் ஓடி வருவாங்க, காஃபி வரும், சாப்பாடு கிடைக்கும், 100-200 பேர் செட்டில் வேலை செய்வாங்க, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஏறின மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இயக்குனருடைய தனிமை என்பது இயக்குனரோடே இருப்பது. திரைக்கு பின்னாடி, படப்பதிவுக்கு பின்னாடி நிறைய வலி, இழப்பு, போராட்டம், குழப்பம், தயக்கம், தடை, சந்தேகம் எல்லாத்தோடையும் இருக்கும். அந்த தனிமையை எல்லாம் மிகப்பெரிய வலிமையாக ஆக்கி காட்டியிருக்கிறார் இந்த படத்தில் பரத் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம், சினிமானா ஒரு டெம்ப்ளேட் இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த டெம்ப்ளேட்டை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, வணிக நோக்கத்திற்காக அல்லது மற்ற சமூக நோக்கங்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த டெம்ப்ளேட்டை தகர்த்திருக்கார் பாரத் இதில். அதாவது நம்ம வழக்கமான சொற்களெல்லாம் பயன்படுத்துவோம். அதிக வயலன்ஸ், பாலியல் விஷயங்கள், குத்துப்பாட்டு, இந்த மாதிரி அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. மேக்கிங்லேயே நிறையா நீங்கள் கதையை வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார் இந்த படத்தை. அண்ணல் அம்பேத்கரினுடைய கருத்தியலில் ஊறியவள் நான். அதனால் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நன்றி, அந்த கருத்தியலை உள்வாங்கிய நிறைய கலைப்படைப்புகள் வரவேண்டிய அவசியம் இந்த சமூகத்தில் எப்பவும் இருந்துகிட்ருக்கு. பரத் மாதிரி நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் வரவேண்டிய அவசியம் இருக்குது. முழு இந்தியாவிற்கும் இதை பேன் இண்டியா படம்னே நம்ம சொல்லலாம். பேன் இண்டியன் ஃபில்ம்னு நம்ம அவசியம் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுப்பற்று மிக்க எவருக்கும், சமூக மக்கள் மேலே அக்கறை இருக்கிற எவருக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய இளைய தலைமுறையினுடைய முதல்வனாக நம்ம வந்து பரத்தை முன்வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவை நம்ம எப்பொழுதும் வந்து ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப வழக்குழிந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது நகர்ந்து எப்போவோ போயிடுச்சு. ஆனால் நம்ம அதை கனவு தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அது எப்போவோ சமூகத்திற்கு மத்தியில் இறங்கி அது நமது கதை, நமது கருத்து எல்லாவற்றையும் குழைத்த ஒரு உணர்வு தொழிற்சாலையாக மாறி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சினிமா வந்து எங்கெங்கும் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு மத்தியில். ஆனால் அதை நகர்த்தி வைத்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஊடகமாகவே பார்க்கும் நிலை வந்து மாற வேண்டும்.
அதுவும் இந்த திரைப்படத்தில், மைத்ரி படத்தில் மாறியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இயக்குனர் பரத் தான் இதில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். 2 கதாபாத்திரமாக இதில் பண்ணியிருக்கிறார். அவர் இயக்குனராகவும் செய்திருக்கிறார், கதாநாயகனாகவும் பண்ணியிருக்கிறார். கதாநாயகனை விட இயக்குனர் கதாபாத்திரம் மேலோங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எப்பொழுதும் சொல்லுவாங்க, இலக்கை விட, சென்று சேரும் இலக்கை விட பயணம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சித்த மருத்துவர், சித்தர்களுடைய தத்துவங்களில் பெரிய நம்பிக்கை கொண்டவள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தோட பயணத்தை நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ அனுபவித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு, ஒரு கூட்டு மனசாட்சியாக இந்த படம் இருந்திருக்கு. இயக்குனர் பரத் தான், தயாரிப்பாளர் தருண்குமார் தான். ஆனால் இந்த படத்துக்குள்ளே வேலை செய்த பணியாற்றிய எல்லோருமே இந்த படத்தினுடைய கூட்டு மனசாட்சியாக இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ரேர் ஃபினாமினல், ஒரு அரிய ஒரு பண்பு அப்படின்னு நினைக்கிறேன். அதை இந்த படத்தில் நம்ம உள்வாங்க முடிஞ்சது அப்படின்னு நினைப்பேன் நான். அப்புறம் இன்று சினிமா திரைத்துறைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுவது அப்படின்னு நான் நம்புறது என்னன்னா, ஒரு நவீன சினிமா பண்பாடு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் இந்த படத்தில் செயல்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஷூட் ஸ்பாட்லாம் போல, அதெல்லாம் தெரியாமல் நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் நான் இவர்களோடு பழகிய வரைக்கும் ஒரு தோழமையாகட்டும், தோழமை உணர்வு, சமத்துவ உணர்வு, ஒரு உழைப்பு, கூட்டு உழைப்பு எல்லாமே அவர்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீக்கமற கலந்துருக்கும். அது ரொம்ப அவசியம். சினிமான்னா அதுதான் இன்னைக்கு நமக்கு. ஏன்னா இன்று நமக்கிடையில் இருக்கிற வலிமையான ஊடகம், நிறைய கலைஞர்களை உள்வாங்கிய ஊடகம், நம்ம எல்லோருக்கும் சமூகத்திற்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான தொடர்பு ஊடகமாக இருப்பது சினிமா தான். அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் அப்படியான ஒரு புதிய பண்பாட்டை அவர்கள் செயல்படுத்துகிறாங்க. இது தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இது ரொம்ப அவசியம் இன்று. அப்போ தான் சினிமா மக்களினுடைய ஊடகமாக மாறும். மக்கள் அதாவது ஏன் சினிமாவால் பல நேரம் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னா, அது தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது எப்பொழுதும் மக்களிடமிருந்து. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பாக மைத்ரி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அது தொடர்வதில் அதான் இருக்குது அந்த சவாலும் அந்த சாதனையும். அது சாதாரணமானது இல்லை. தொடங்குவது மிக எளிது. அதை நீண்ட காலத்திற்கு அந்த பண்பாட்டை சமூக பண்பாடாக மாற்றுவது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தில் பாடலாசிரியராக பணியாற்றிய அனுபவம் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நெஞ்சே எழு பாடல் எழுதியதற்கு பின்பு வெகு சில பாடல்களில் தான் இந்த பாடலில் கிடைச்ச எனக்கு அந்த சுதந்திர உணர்வு கிடைச்சிது அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப விடுதலையான ஒரு மன உணர்வோடு நான் எழுதினேன். முழு உத்வேகத்தோடு எழுச்சியோடு எழுதினேன். அப்படி எழுதும் போதே அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உண்மையான பாடலாக மாறிடுது. அந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி ஜோயலுக்கும் பரத்க்கும். ஏன்னா ஜோயல் பாடியிருக்காங்க, பிரியங்கா பாடியிருக்காங்க. ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஏக்கம் தொனிக்க பாடியிருக்கிறாங்க. நான் உண்மையிலே இந்த படத்தில் பாடல் எழுதிய அந்த ஒரு வாய்ப்புக்காக நான் மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பயணம் ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம பயணிக்கிறோமோ அதுதான் இலக்கை தேர்ந்தெடுக்கிறது என்ற நம்பிக்கையுடையவள். அப்படி பார்த்தால் நிலம், நீர், காற்று எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு தருண்குமார் பாஃப்னாவை இந்த படத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு சரியான தயாரிப்பாளர் உண்மையிலே ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு படத்திற்கும். இயக்குனர் எந்த விஷனில் அந்த படத்தை பார்க்குறாங்களோ, ஏன்னா பரத்குள்ளே ஒரு ஐடியா இருக்குது. அவர் அண்ணல் அம்பேத்கரின் கருத்தூரிய ஒரு உள்நிலையிலிருந்து இந்த கதையை ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் கொண்டு வந்திருக்கார். எல்லோரும் சின்ன படம், சிறிய படம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு என்னுடைய கற்பனையில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் படம். அதை பார்த்து அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் சென்றால்தான் அந்த படம் உங்களுக்குள்ளே என்ன ரசவாதத்தை பண்ணுது அப்படின்னு நீங்கள் அது உணர முடியும். இந்த ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ் முடிக்கணும் என்னம்மா
ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி கற்பனைகள், கதாபாத்திரங்கள் எல்லாம் தாண்டி அதை வந்து உங்களுடைய ரத்தத்தோட எலும்போடு இணைப்பதற்கான பணியை வந்து பரத் செஞ்சிருக்காரு. அவரோட தருண்குமார் பாஃப்னா இணைவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சார், மூலை முடுக்கெல்லாம் இந்த படத்தை கொண்டு சேருங்கள், மக்களின் மன இடுக்கெல்லாம் இந்த படம் சென்று சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம், விக்னேஷ் என்னோட பேர். ஒரு எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வாய்ப்பு கொடுத்து இனி எங்கே கொண்டு வந்து நிற்க வச்ச என் நண்பர் இயக்குனர் பரத்துக்கு ரொம்ப நன்றி. முதல் மேடை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இதுக்கு மேலே என்னது, வாய்ப்பு கொடுத்த என் நண்பருக்கு நன்றி. என்னோட மனவாழ்ந்த நன்றி. மைத்ரி எனக்காக ரொம்ப ஸ்பெஷல் படம். ஃபஸ்ட்டு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் எடுத்த படம். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் பரத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா பரத் ஃபஸ்ட் டைம் என்னை பிச் பண்ணும்போது பாதியிலேருந்து எனக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு சொன்னார். ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன் இந்த படம் பற்றி. ஆனால் நான் கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறமா நான் டேக் கேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் என்னென்ன ஸ்டோரி லைன், ஒரு ஸ்கூல்லேருந்து கண்டினியூ ஆகிற ஒரு லவ் ஆங்கிள், இட் வாஸ் ரியலி குட். இதில் கஷ்டப்பட்ட டோட்டல் டீம், பரத் சரி, விஜய் சரி, எல்லாருக்கும் ஹெட்ஸ் ஆஃப் ஃபார் டூயிங் திஸ். அது இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் எல்லாமே. ட்ரெய்லர் பார்த்தது வரைக்கும் நான் வந்து பெருசாக சொல்லி பூஸ்ட் பண்ணிட்டெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. படமே உங்களுக்கு பேசும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. சின்ன படம் தான், ஆனால் 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி படம் தெரிஞ்சு தான் வெளியில் வரும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். அண்ட் இந்த படம் பற்றி கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லா பத்திரிகையாளருக்கும் என்னோட ரிக்வெஸ்ட், இட்ஸ் அண்ட் டீப்லி ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். அது இல்லாமல் இன்றைக்கி வந்த நந்தகோபால் சார், விவேகானந்த் சார், கொட்டி ரேவதி மேடம், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். பை.